நந்தகுமார் பேசுறேன். பங்குச்சந்தையில இந்த வாரம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25,500 வந்து மேக்ஸிமம் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆகும். சப்போர்ட்னு பாக்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,000 கருதுறாங்க. சோ மெயினா அதுக்கு அடுத்தது வந்து பாக்குறப்போ கோல்ட் அண்ட் சில்வர் இதுதான் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த டவுனா இருக்கு. சில்வர் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆல் டைம் ஹை போயிட்டே இருக்கு. சில்வர் ETF வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்னு வந்து கோடெக், அடுத்தது வந்து UTA, அதுக்கு அடுத்தது SBI. சோ இவங்க வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல மோடி வந்து ட்ரம்ப் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காரு. காசா பீஸ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காரு. சோ இது வந்து ஃபர்தரா வந்து ரொம்ப நாளா நம்மளோட ட்ரேட் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் இல்லாத ஒரு சமயத்துல இந்த மாதிரி ஒரு நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம். சோ இது வந்து என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி அப்ரோச் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி ஆட்டோ சேல்ஸ். இது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 11,56,000 வெஹிக்கிள்ஸ் டோட்டலா வந்து ஆட்டோ சேல்ஸ் நடந்திருக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது போன நவராத்திரி செப்டம்பர் 24ல வந்து பாத்தீங்கன்னா 8.63 வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. சோ இந்த நவராத்திரி நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால ஆட்டோ செக்டர்ல கவர்மெண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் இருக்குன்றது இதுல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்தபடியா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 18th அன்னைக்கு வந்து அக்டோபர் 18th அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க் ஓட ரிசல்ட்ஸ் வருது. சோ இந்த ரீசெண்டா நடந்த ஆட்டோ சேல்ஸ், அதுக்கு அடுத்தது காமர்ஸ் சேல்ஸ், கன்சம்ஷன் பூஸ்ட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த குவார்டர்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது, பிளஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்கமிங் குவார்டரை வந்து பாசிட்டிவா வந்து அவங்க சொல்றாங்கன்றத வந்து மார்க்கெட் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணும். அடுத்தபடியா பாக்குறப்ப வந்து பீகார் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நவம்பர் 6th ஆரம்பிச்சு 11th அன்னைக்கு முடியுது. இதோட ரிசல்ட்ஸ் வந்து 14th அன்னைக்கு வரப்போகுது. சோ மார்க்கெட் வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இந்த வாரம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுதுன்றது நம்ம வந்து கவனிக்கலாம். நன்றி, வணக்கம்.